ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ராவல் ஏரியா சேனல். பார்க்குறான இருக்க சதீஷோட அன்பான வணக்கம் சொல்லிட்டு சென்னை சிட்டியில் ஒரு அழகான சன்செட் வியூ பார்க்கணும், இல்லை ஒரு ட்ரெக்கிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பிளேஸுக்கு தான் நம்ம இன்னைக்கு விசிட் பண்ண போகிறோம். சென்னை குரோம்பேட்டை சானிட்டோரியம் நடுவில் இருக்கக்கூடிய இந்த பச்சைமலை ஹில் ஸ்டேஷன் தான் நம்ம இன்னைக்கு விசிட் பண்ண போகிறோம். இந்த இடத்துக்கான லொக்கேஷன் நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைனா நான் எந்த ரூட் வழியாக போகிறோம் பார்த்தீங்கன்னா தாம்பரத்தில் இருந்து குரோம்பேட்டைக்கு போகிற ரூட்டு. உங்களுக்கு எக்ஸாக்டாக நான் லொக்கேஷன் சொல்லணும்னா இங்கே சானிட்டோரியம் சிக்னலை நீங்கள் கிராஸ் பண்ணி வரீங்கன்னா ஃபர்ஸ்ட் குரோம்பேட்டைக்கு வரக்கூடிய ஒரு சிக்னல் வரும். அந்த சிக்னலுக்கு நீங்க லெஃப்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த லெஃப்ட்ல நீங்க யாரு கேட்டாலும் சொல்லுவாங்க பச்சைமலை ஹில் ஸ்டேஷன் எங்க இருக்குதுன்னு சொன்னாலே உங்களுக்கு கரெக்டா உங்களுக்கு லொகேஷன் சொல்லுவாங்க. நீங்க அந்த லொகேஷன் கேட்டு வந்துருங்க. இப்போ நம்ம கரெக்டா எங்க இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா பச்சைமலை ஹில் ஸ்டேஷன் என்ட்ரன்ஸ்ல இருக்கிறோம். இந்த இடத்துல ரெண்டு ரூட் இருக்குது. ஒரு ரூட் காளியம்மன் கோயில் மலை உச்சிக்கு போவோம், ரெண்டாவது ரூட் வந்து சிவன் கோயிலுக்கு போவோம். இப்போ நம்ம எங்க இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலுக்கு போற ரூட்ல தான் இருக்கிறோம். இந்த ஸ்டெப் மூலமா தான் நம்ம மேலே போகிறோம். என்ட்ரன்ஸ்ல வந்து விநாயகர் சிலை மட்டும் தான் பார்க்க முடிஞ்சது. மற்ற எந்த பூ கடை பழக்கடை எதுவுமே நம்ம பார்க்க முடியல. ஒரே அம்மா மட்டும் பூ வந்து வித்துட்டு இருந்தாங்க. சப்போஸ் நீங்க இந்த கோயிலை விசிட் பண்றீங்கன்னா அர்ச்சனை பொருள்லாம் நீங்க வெளியே இருந்து வாங்கிட்டு வந்துருங்க. இந்த இடத்துல கடை எதுவுமே இல்லை. உங்ககிட்ட பேசிக்கிட்டே இந்த மலையை சுத்தி முத்தி பார்த்தேன். நானே ரொம்ப பிரமிச்சு போயிட்டேன். ஏன்னா சிட்டிக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு பிளேஸான்னு சொல்லிட்டு, ஏன்னா இடத்துக்கு ஏற்ற மாதிரி பேரும் அழகா வச்சுக்கிறாங்க பச்சை மலையை சொல்லிட்டு. ஃபுல்லாவே பச்சை பசன்னு இருந்தது. ஏதோ காட்டுக்குள்ள நான் ட்ரெக்கிங் பண்ணி போனா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருந்தது. இந்த பச்சை மலையில முக்கியமான சிறப்பு அம்சமே இந்த மலை மேல ரெண்டு திருக்கோயில் இருக்குது. மலை உச்சியில காளியம்மன் கோயிலும், ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய சிவன் கோயில் தாங்க. சிவன் கோயிலை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் யாரை பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா அகத்திர முனிவர் தான் பார்க்குறோம். முனிவருக்கெல்லாம் முனிவர் சொல்லக்கூடிய அகத்திர முனிவரை தரிசனம் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய சிவன் கோயில் தாங்க. இது ரீசெண்ட் டைம்ல கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. இந்த கோயிலுக்கான நட தரக்கூடிய டைமிங்கை பார்த்துலாம். காலைல 7:30 to 12 மணி வரைக்கும், ஈவினிங் 4 to 8 மணி வரைக்கும் நட வந்து திறந்தே இருக்கும். இந்த டைமை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மீன் கேஸ் நீங்க இந்த கோயிலை விசிட் பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா டைமிங் ரொம்ப முக்கியம். இந்த திருக்கோயில வந்து ரெண்டு முக்கியமான விசேஷம், ரெண்டு இடத்துல வாசப்படி வச்சிருக்காங்க. அனுசியா தேவி அம்மாக்கும் வந்து வாசப்படி வச்சிருக்காங்க. நம்ம சிவன் அத்திரி ஈஸ்வருக்கும் வந்து வாசப்படி வச்சிருக்காங்க. இந்த கோயிலை சுத்தி முக்கியமான சின்ன சின்ன சுவாமி சிலைலாம் வச்சிருக்காங்க. அதுவும் நம்ம பார்த்துடலாம். இந்த திருக்கோயிலை சுத்தி நான் பார்த்தது மகா கணபதி, அப்புறம் பால சுப்பிரமணியம், வாராகி அம்மன், அதுக்கப்புறம் ஒரு பெரிய பள்ளத்துல பால அம்பிகை வந்து அம்மனை பார்த்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. முக்கியமான சுவாமிலாம் தரிசனம் பண்ணி முடிச்ச பிறகு அடுத்தது உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரலாம், பைக்கு மேல எடுத்துட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வெஹிக்கிள் கொண்டு வரலாங்க. அதுக்காக தான் இந்த ரூட் வச்சிருக்காங்க. இன்கேஸ் நீங்க பைக் மூலமா வந்தீங்கன்னா மேல பார்க் பண்ணிட்டு நீங்க சுவாமியை வந்து தரிசனம் பண்ணலாம். அடுத்ததான் நம்ம எங்க போறோம் பாத்தீங்கன்னா இந்த திருக்கோயிலுக்கு அப்படியே பேக் சைட்ல ஒரு அழகான ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல இருந்து திருநெல்வேலியில் கூடிய பெருமாளை வந்து சுவாமி தரிசனம் பண்ணலாம். நீங்க இந்த பிளேஸை விசிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த ஸ்பாட்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு ஃபேமிலியில ஆஃபீஸ்ல செம்ம ப்ரெஷர் கொடுக்குறாங்க, செம்ம டென்ஷனா இருக்குது, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணதுக்கு நான் ஒரு நல்ல ஒரு குட் பிளேஸுக்கு போகணும், எனக்கு நல்ல ஒரு வைப் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த பிளேஸை விசிட் பண்ணி பாருங்க. நீங்க பார்க்கக்கூடிய வியூ பாயிண்ட்டும் சரி, இங்க இருக்கிற நேச்சுரலும் சரி செம்ம சூப்பரா இருக்கும். நீங்க பாக்குறது திருநெல்வேலி பெருமாள் கோயில் தான் நீங்க பாக்குறீங்க. இதை பார்த்து முடிச்சா நம்ம அடுத்ததான் நம்ம எங்க போறோம் பாத்தீங்கன்னா மலை உச்சியில இருக்கக்கூடிய காளியம்மன் திருக்கோயிலுக்கு தான் நம்ம போறோம். அதுக்காக நம்ம போகக்கூடிய இந்த ரூட்டு சிவன் கோயிலை விட்டு நம்ம ஜஸ்ட் கொஞ்சம் வெளியே வரும்போது ஒரு ஒத்தடி பாதை மாதிரி இருக்கும். அதுதான் நம்ம யூஸ் பண்றோம். இந்த பாதையை நீங்களும் யூஸ் பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஸ்லிப்பரோ ஷூவோ போட்டு வாங்க. ஏன்னா அப்பதான் இந்த பாதையில நீங்க நடக்க முடியும். ட்ரெக்கிங் பண்றவங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்ல. பட் சென்னை சிட்டில இப்படிப்பட்ட ஒரு ட்ரெக்கிங் போறது செம்ம சூப்பராக இருக்கும். இன்கேஸ் நீங்க டைரக்டா காளியம்மன் கோயிலுக்கு போறீங்கன்னா ஸ்டார்டிங் ரெண்டு ரூட் பிரியும் பாத்தீங்களா, அந்த ஒரு ரூட்டை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அங்க போர்டே போட்டிருக்கும் காளியம்மன் கோயிலுக்கு போற ரூட்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம இந்த இடத்துல ட்ரெக்கிங் பண்றது எனக்கு செம்ம சூப்பராக இருந்தது. ஏன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன சின்ன வியூ பாயிண்ட், அதுக்கப்புறம் கொஞ்சம் த்ரில்லிங்காவே இருந்தது. இந்த பாதை நம்ம கரெக்டா அந்த ரூட்டு தான் போறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றவங்க கண்டிப்பா அந்த ஃபீலை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. நான் இந்த ரூட்டை யூஸ் பண்ணும்போது 2-3 ரூட் வந்து பிரிஞ்சுது. அதனால வந்து கேர்ஃபுல்லா நீங்க வந்து இந்த ட்ரெக்கிங் பண்ணுங்க. ஃபைனலா வந்து காளியம்மன் கோயிலுக்கு போகக்கூடிய அந்த படிக்கட்டை வந்து கண்டுபிடிச்சாச்சு. இந்த படிக்கட்டு மூலமா தான் நம்ம காளியம்மன் கோயிலுக்கு போனோம். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்ல வந்து நம்ம மேலே வந்துட்டோம். அது மட்டும் இல்லாம இங்க இருந்து அந்த வியூ பாயிண்ட் பாக்குறோம் பாருங்க, செம்ம சூப்பரா இருக்கும். மேபி இன்கேஸ் நீங்க சன்செட் வியூ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த பிளேஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஏர்லி மார்னிங்கே நம்ம இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணால இங்க இருக்கக்கூடிய லோக்கல் பீப்பிள் எல்லாருமே ட்ரெக்கிங் நிறைய பேர் பண்றாங்க. இங்க யோகா அப்புறம் சின்ன சின்ன எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டி எல்லாம் பண்றாங்க. இங்க காளியம்மன் கோயில் வந்து க்ளோஸ் பண்ணியே வச்சிருந்தாங்க. பட் நான் வரும்போது ஓபன் பண்ணல. எனக்கு இது ரொம்ப புதுசா இருந்தது. ஏன்னா காளியம்மன் கோயிலும் மலை உச்சியில இருக்குது. நான் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறேன். மேக்சிமம் பெரும்பாலான மலையில இருக்கிற கோயில் வந்து முருகர் பெருமாள் தான் நான் அதிகமா பார்த்துருக்கிறேன். ஆனா இங்க மட்டும் தான் காளியம்மன் கோயில் வந்து பாக்குறேன். அது மட்டும் இல்லாம இங்க சென்னை சிட்டியை வந்து 360 டிகிரி வியூல வந்து பாக்குறது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. எனக்கு உண்மையாலே அல்டிமேட்டாவே இருந்தது பாக்கிறதுக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது பச்சைமலையோட இடன் பிளேஸ் தான் பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நேச்சுரல் பிளேஸுக்கு டூரிஸ்ட் பிளேஸ் போறீங்கன்னா
போனீங்கன்னா கண்டிப்பாக பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் அங்கே யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக டஸ்ட்பினில் போட பாருங்க. இயற்கையை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை. ஓகே கைஸ், நான் சொன்ன பிளேஸ் இதுதான். செம்ம சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட்னு சொல்லலாம். இந்த இடத்துல ஜஸ்ட் உட்காந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் போகலாம். மேபி நீங்கள் பார்க்குற இந்த வியூ வந்து அல்டிமேட்டாக இருக்கும். சென்னை சிட்டியில் நீங்கள் எங்கே போனாலும் இந்த மாரி வியூ பார்க்க முடியாது. ஓகே கைஸ், நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்க வரை உங்களை இந்த விடைபெறுவது உங்கள் சதீஷ். பாய் கைஸ்.